இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 29, கல்லாமை திருடாமை. 283. களவினாலாகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் களவினால் உளதாகிய பொருள் வளர்வது போல தோன்றி தன் எல்லையை கடந்து கெடும் என்கிறார். பிற அறியாத வண்ணம் அடுத்தவனுடைய பொருளை வஞ்சித்து களவாடி கொண்டு வந்தவன் அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பணம் அவன் எப்படி தெரியாமல் வந்ததோ அதுபோலவே திரும்பவும் போய்விடும், தெரியாமலே போய்விடும். ஆனால் அவன் அந்த பணம் திருடிய பணம் வந்தபோது அவன் பெரிய செல்வந்தர் போல காணப்படுவான். ஆனால் நிச்சயமாக அந்த பணம் செல்வம் இருக்காது. எப்படி ஊருக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த பணம் வந்ததோ அதுபோலவே தெரியாமல் போய்விடும். இதனை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பணம் திருடக்கூடாது என்பதற்கு அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்றும் சொல்கிறாரு. அந்த இருக்க பணத்தையும் சேர்த்து ஏற்கனவே வச்சுருந்தாலும் அந்த பணமும் சேர்த்து போய் வறுமையிலே வாழக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது ஒருவன் தீமை செய்யாமல் இருக்க வேண்டுங்க. அதாங்க மனிதத்தன்மை. திருடு ஒரு மனிதனிடம் திருட்டு பழக்கம் இருந்தால் அவன் மிக மிக கொடியவனுங்க. அதனோட மாற்றமே கிடையாது. அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்களே, இப்போதிருந்தே நீங்கள் திருக்குறளை படித்து வாருங்கள். நான் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், படித்து வாருங்கள். நிச்சயமாக உங்களிடம் இந்த மாதிரி அவர் சொல்வது எல்லாமே கல்வியிலும் சொல்லுவார். ஆழ்வினை உடைமைன்னு சொல்லுவார், முயற்சி உடைமைன்றது. கல்வியையும் சொல்வார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது இதுதான் அழிவில்லாத செல்வம். கல்வி என்ற சொத்து தான் அழிவில்லாத செல்வம். மற்ற செல்வங்களால் செல்வங்கள் அழியக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தயவு செய்து கல்வியை நன்றாக படியுங்கள். படித்து நல்ல முன்னேறுங்கள். இந்த நல்ல படித்து நல்ல முன்னேறினால் மட்டும் போதாது. என்ன செய்யணும்? இந்த உங்களுடைய சிந்தனையெல்லாம் திருடுதல் போன்ற அந்த ஏதாவது வேறு ஒழுக்கங்கள், அதாவது ஒழுக்கம் கெட்டு போகிறது, இப்படி எந்த வகைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காமல் மக்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படி வலியுறுத்துகிறாரோ அது மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். உங்களை வாழ்த்துவதோடு நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்க விரும்பும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.